பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 27 பேர் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். அதில் மயிலாப்பூர் தலைநகரில் நாங்கள் போட்டியிடும் ஒரு இடம் நிச்சயமாக மிக 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 நன்றாக இருக்கிறது தொகுதி. இதற்கு முன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இந்த மக்களுக்கு பல அநீதிகளை இழைத்திருக்கிறார். அதை எடுத்துச் சொல்வதுதான் எங்களது பிரச்சாரத்தின் நோக்கம். அது மட்டுமல்ல, நான் எங்களது கட்சியை மனதார நன்றியோடு நினைவு கூறுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது எங்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக முக்கிய தலைவர்கள், மாநிலத்தை ஆளும் முதலமைச்சர்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு பக்க துணையாக இருந்தார்கள். ஆனால் ஒரு மாநிலத்திற்கு இன்னொரு மாநிலத்தின் முதலமைச்சர் வரும்பொழுது அவர்களை மனதார வரவேற்க வேண்டுமே தவிர முதலமைச்சர் அவர்கள் காழ்ப்புணர்ச்சியினால் அவதூறுகளை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் அவர்கள் மதுரைக்கு வந்தால், நீங்கள் மதுரையில் ஆதரவு தந்தால் மெட்ரோ ரயில் கொண்டு வரப்படும் என்று சொன்னார். உடனே இது என்ன பிளாக்மெயில்? பிளாக்மெயில் இல்லைங்க முதலமைச்சர் அவர்களே, மெயில் எல்லாம் போகி சூப்பர் ஃபாஸ்டான வந்தே பாரத் ரயில் இந்தியாவிலேயே 9 ரயிலுக்கு மேல் தமிழக மக்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த வந்தே பாரத் ரயில் ஏறி போவதும் நம் தமிழர்கள் தான். இன்னும் சொல்ல போனா, நான் கேள்விப்பட்டேன், அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எப்பொழுதெல்லாம் வேலூர் போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, வந்தே பாரத் சீக்கிரம் போயிடுதுப்பா, அதனால வந்தே பாரத்ல தான் போறேன்னு நான் சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். பல பேர் இன்று வந்தே பாரத் நம் தமிழர்களுக்கு நமக்கு அதிவேகமாக, ஏன்னா தென்பகுதியை சார்ந்தவள் என்ற முறையில் சொல்றேன், தென்பகுதியை மிக வேகமாக விரைவாக சென்று சேரும் அளவிற்கு வந்தே பாரத் ரயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்றையும் முதலமைச்சர் சொல்றார், கட்டமைப்பை கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் கட்டமைப்பை கொடுக்கின்ற பட்டியலில் தமிழ்நாடு இல்லை என்று சொல்கிறார். இப்ப இல்லை, தொடர்ந்து கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் ஏற்கனவே மத்திய அரசினால் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு எடுத்து விருதுநகர், சிவகாசி போன்ற மாவட்டங்கள் முன்னேற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்தே பாரத் ரயில் தமிழ்நாட்டிற்கு தான் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை விமான நிலையங்களும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜல்ஜீவன் மிஷன் என்று அனைவருக்கும் குடிநீர் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் கேட்கிறேன், யூபி அரசாங்கத்தில் நீங்க கொண்டு வந்த அடிப்படை திட்டங்கள், என்டிஏ அரசாங்கத்தில் நாங்கள் கொண்டு வந்த அடிப்படை திட்டங்கள், இந்த திட்டங்களை ஒப்பீடு செய்தாலே பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு தனது ஆதரவை, மக்களிடம் அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நன்றாக தெரியும். அதனால என்னை பொறுத்த மட்டில் முதலமைச்சர் தேர்தல் ஆரம்பித்ததிலிருந்து பதற்றத்தோடு காணப்படுகிறார். இன்னொன்றையும் சொல்றார், பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டு வளர்ச்சியின் மீது அக்கறை இல்லை என்று சொல்கிறார். எப்படி சொல்வீங்க? இன்று உண்மையிலேயே 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னொரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா பதற்றப்படுகிறார், பிரதம அமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா பதற்றப்படுகிறார், உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா பதற்றப்படுகிறார். பதற்றம் நன்றாக தெரிகிறது. அதனால் திமுக தோல்வி பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. அது மட்டும் இல்ல, இன்றைய காலகட்டத்தில் தமிழர்களின் உரிமையை நாங்கள் பாதுகாத்தோம் என்று சொல்கிறார்கள். இலங்கையில தமிழர்கள் கொல்லப்பட்ட போது தமிழர்களின் உரிமையை நீங்கள் ஆட்சியில் இருந்தும் பாதுகாக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். திமுக மாநிலங்களவை எம்பி சம்பந்தமா ஒரு சர்ச்சை, பாகிஸ்தானால ஈரான் அமெரிக்கா போர் நடத்தப்பட்டிருக்கு, விஸ்வகுரு பாவம் சங்கிகள் ஜீரணிப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்பட்டு இல்லை, இது ரொம்ப 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 கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. இதனால தான் நம்ம சொல்றோம்,
பிரிவினையை பேசக்கூடாது என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சாதி மதம் எல்லாம் சார்ந்தவர்களாக அல்ல, இது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஏதாவது மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு இவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிப்பார்கள். ஆனால் இவர்கள் வேலையே அதுதான். திமுகனா வடக்கு தெற்கு, இந்த மாநிலம் அந்த மாநிலம், அந்த மொழி இந்த மொழி, இந்த நாடு அந்த நாடு என்று இவர்கள் பிரிவினையைத்தான் ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அதற்காகவாவது தமிழ்நாட்டில் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். தொகுதி மறுவரை ஒரு ஆபத்து, சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறதா இந்தியா, ஜெனரலாக இருக்கும் தெற்கே புயலாக மாற்ற பார்க்கிறார் சிஎம் ஸ்டாலின். சிஎம் ஸ்டாலினுக்கு தான் இன்னைக்கு அவருக்கு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சுனாமி அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தென்றலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்றுகிறார் என்று உள்ளுக்குள்ள ஒரு புயல் தோல்வி சுனாமி அவரை சுத்தி சுத்தி வருகிறது. உங்களுக்கு இருக்கிற அக்கறை அதே அக்கறை எங்களுக்கும் இருக்கும். ஸ்டாலின் அவர்களே, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பெண்களுக்கு 33% மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் நிறைவேற்றப்பட்டால் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். அந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்படும்னா அப்படி என்றால் ஏன் அதற்கு நீங்கள் ஆதரவு தர மறுக்கிறீர்கள்? பெண்கள் மசோதா வந்தால் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், பாராளுமன்ற எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். ஏன் அதுக்கு நீங்க ஒப்புதல் தர மறுக்கிறீர்கள்? ஏன் ஆதரவு தர மறுக்கிறீர்கள்? இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அதான் நீங்க என்னோட பிரச்சாரத்துக்கு தயவு செய்து வாங்க சாயந்தரம், அதுக்கு நான் எல்லாம் விவரமா பேசுறேன். சாயந்தரம் பத்திரிகை சகோதரர்கள் அனைவரையும் நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைய தினம் தேரடி கிழக்கு மாட வீதியில் இருந்து அப்புறம் சித்திரகுளம் காந்தி சிலை சித்திரகுளம் வரைக்கும் சென்று விசாலாட்சி தோட்டம் வரைக்கும் இன்னைக்கு பிரச்சாரம் இருக்கிறது. இன்னைக்கு மாலை பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம். நாளையிலிருந்து காலை மாலை 2 நேரமும் பிரச்சாரம் இருக்கும். எனது சூறாவளி பிரச்சாரம் வேலு அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறார் என்றும், மக்கள் பணம் எவ்வளவு சுருட்டப்பட்டு இருக்கிறது என்றும், மக்களின் வாக்குறுதிகள் எவ்வளவு மீறப்பட்டு இருக்கிறது என்பதும் மிக 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 துல்லியமாக சொல்ல இருக்கிறேன். அதனால் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.